على محمد يا ربي صل عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நபியினுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் இப்படி பேசுகிறான். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுதஹ்ஹிரகும் தத்ஹீரா. அல்லாஹ் தஆலா அஹ்லல் பைத் நபியினுடைய குடும்பத்தை ரிஜ்ஸ் என்னும் அசுத்தத்தை விட்டும் அல்லாஹ் நீக்கி யுதஹ்ஹிரகும் தத்ஹீரா அவர்களை அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்துகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா அவனது அருள்மறையாம் திருமறையில் பேசுகிறான். நாம் எப்படி நபிக்கு கண்ணியம் செய்கிறோமோ அதே போன்று நபியினுடைய குடும்பத்திற்கும் கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். யார் நபியினுடைய குடும்பத்தார்கள்? அஹ்லுல் பைத் என்றால் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஹும் ஆலு அலியும், அலி ரலியல்லாஹு அவர்களுடைய குடும்பத்தார்கள், வஆலு அகீலின், அகீல் ரலியல்லாஹு அவர்களின் குடும்பத்தார்கள், வஆலு ஜாஃபரின், ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களின் குடும்பத்தார்கள், வஆலு அப்பாஸின், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பத்தார்கள். நபியினுடைய மனைவிமார்கள், நபியினுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முக்மினின், முக்மீன்கள் எல்லோருக்கும் நபியினுடைய மனைவிமார்கள் தாய்மார்களாக ஆகிறார்கள். அதே போன்று நபியினுடைய பேர குழந்தைகள் இவர்களும் நபியினுடைய குடும்பத்தில் அஹ்லுல் பைத்தில் வருவார்கள் என்பதாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அதே போன்று நபியினுடைய குடும்பத்தார்களுக்கு ஹுரிம ஸதகா, ஸதகாவுடைய ஜகாத்துடைய பொருள்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நபியினுடைய பேரக்குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஜகாத்துடைய பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டாங்க. சின்ன குழந்தை தெரியாம எடுத்து வாயில போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பஹ் பஹ் துப்பு என்பதாக தன்னுடைய பேரக்குழந்தையினுடைய வாயிலிருந்து பேரிச்சம்பழத்தை எடுத்து அவர்கள் வெளியே தூக்கி வீசினார்கள் என்பதாக நாம் விஷயங்களை பார்க்கிறோம். நபியினுடைய குடும்பத்திற்கு அஹ்லுல் பைத்துக்கு ஜகாத்தினுடைய பொருள்கள் ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதே போன்று ஒரு ஹதீஸில் கூறினார்கள், ஃபஹிப்பூனி லிஹுப்பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுவதற்காக ஃபஹிப்பூனி, என்னை பிரியப்படுங்கள், அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக நீங்கள் என்னை பிரியப்படுங்கள். வஹிப்பு அஹ்லல் பைத் லிஹுப்பி, நீங்கள் என்னுடைய பிரியத்திற்காக என்னுடைய குடும்பத்தை நேசியுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அல்லாஹ்வுடைய பிரியம் வேண்டும் என்றால் நீங்கள் என்னை பிரியப்படுங்கள், என்னுடைய பிரியத்திற்காக நீங்கள் எனது குடும்பத்தை நேசியுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அந்த அளவிற்கு அஹ்லுல் பைத் நபியினுடைய குடும்பத்தார்களை நாம் கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சரி, ஒருத்தர் அஹ்லுல் பைத்தே இல்லை, நபியினுடைய குடும்பமே இல்லை, ஆனா நான் நபியினுடைய குடும்பம் என்று வாதிட்டால் அதற்கு என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையா சொன்னார்கள், வமன் இத்தா கௌமன் லைஸ லஹு ஃபீஹிம் நஸபுன், ஒருத்தர் அஹ்லுல் பைத் இல்லை, நபியினுடைய குடும்பம் அல்ல, ஆனால் தன்னை நபியினுடைய குடும்பம் என்று சொன்னால் ஃபல்யதபவ்வ மகாதஹு மினன் நார், அவர் நரகத்தை தனது தங்கும் இடமாக இருக்கும் இடமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு நபியினுடைய குடும்பம் அஹ்லுல் பைத் கண்ணியமானவர்கள். நாம் எப்படி நபியை நேசிக்க வேண்டுமோ அதே போன்று நபியினுடைய குடும்பத்தையும் நேசிக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். பிஸ்மில்லாஹில்லதி